ஹாய், நான் கானா சுதாகர். வாழ்த்துக்கள். தம்பி ஏழுமலை இவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கலைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். கண்ணி தமிழ் கவியமே காட்டலை கவியமே எங்களையும் நான் மறந்து இறைவன் பரிசென்றோ எங்களையும் இறைவன் பரிசென்றோ ஓட்டா பிடித்து வந்து போட்டாவை யார் எடுத்து சென்றாரோ, தமிழிட போட்டாவை யார் எடுத்து சென்றாரோ, போட்டா பிடித்து வச்சியே வர பார்த்திருப்பேன். தமிழிட போட்டாவை யார் எடுத்து சென்றாரோ, தமிழிட போட்டாவை யார் எடுத்து சென்றாரோ, செத்த இளந்தனிலே செவ்வாறளி பூக்க வேண்டும். மண்ட இளந்தனிலே மல்லிகை பூ பூக்க வேண்டும். மண்ட இளந்தனிலே மல்லிகை பூ பூக்க வேண்டும். செத்த இளந்தனிலே செவ்வாறளி பூக்க வேண்டும். மண்ட தங்கச்சி மாதிரி சத்தியமா எங்க பாப்பா தான் அது. பாப்பா அது என்ன அண்ணான்னு கூப்பிடுற வார்த்தை தவறாது. நான் அதை பாப்பான்னு கூப்பிடுற வார்த்தை தவற மாட்டேன். என் பொண்டாட்டி கூட பாப்பா தான் கூப்பிடுவேன். தங்கச்சி தானே அது. என் தங்கச்சியா தான்டா. நைட்டு கூட்டி சுமிதா என்ன நீ மட்டும் உன் தங்கச்சி நீ கூட்டி வச்சுனா உனக்கு வாயை தொட்டுருவேன் நான். அவனை பீத்திட்டு வந்த காவேரி மிருந்து வரும்போது தொட்டு விடுவான காலையில. கண்டேட்டி பண்ணி விடியா கண்டேட்டி. இப்போ நான் அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய மந்திரி எங்க போயிட்டா வரட்டு கண்டேட்டி கட்டில போட்டா பத்தாது. தொட்டில கரைச்சி வச்சேன். வரட்டு அந்த சிமெண்ட் தொட்டில கரைச்சி வச்சியா? ஆமாம்பா. அந்த சாப்பாடு அவனுக்கு கரைச்சி வச்சா? அவனுக்கு தான்பா. ஐயோ அது அவனுக்கு தெரியாம எங்க பொட்டிக்காரன் மூஞ்சி விட்டு செலாப்பிட்டான். வெளியே பூச்சி அப்படியே மூஞ்சி வணக்கம் வணக்கம் சொன்னாங்க. வணக்கம் நல்லவ இல்லையா மாமா? தம்பி பொண்ணை பாத்துக்கிட்டே இப்ப கிளம்புதுடா எனக்கு. படியில எங்களை சுருங்கி போய்க்கிறேன் பாட்டு. என்ன தம்பி இந்த பொண்ணை பாத்து எப்படிப்பட்ட பாடு தெரியுமா? என்ன நம்ம
தாஜ்மஹால் கண்டாரு பத்தியா மும்தாஜ்க்கு தாஜ்மஹால் கண்டாரு ஆமா. தாஜ்மஹால் எடுத்து ஆக்ரால கட்டி கட்டி வச்சாரு வச்சாரு. ஆனா உனக்காக நான் எதுமே எங்க கட்டி வச்சிருந்தேன் என்ன கட்டி வச்சிருக்க? அது குடத்தில கோயில கட்டி கும்மாலம்மா ஆட்ட கட்டணம் பார்த்தாலும் நாட்டுக்கு சேர்த்துரும் நெஞ்சுமா நெஞ்சில ஆமாண்டா நெஞ்சினிலே ஊஞ்சலே ஆடுதியே எங்க போனாலும் அங்கேதான் இருப்பீங்க பொன் ஊஞ்சலு எல்லா காயுது புது மாப்பிள்ளை முதல்ல கைட்டு போட்டுக்கிறாங்க அம்மா வருவாங்க நீ போட்டு போடுவியா தம்பி அம்மா அந்த மாதிரி பொண்ணு கிடையாதுடா அம்மா அழகு கிடையாது அம்மா இந்த மாதிரி அம்மா அழகு எனக்கு அழிச்சா உனக்கு அது வந்தா கோலாடா சாப்பாடு சும்மா போகாத சொம்ப எடுத்துட்டு மண்ணு வச்சுக்கா ஒரு 3 கை வாப்பா புடிச்சு குடிச்சிட்டு வந்து குடிக்க மாட்டாங்க என்ன அடி நல்லா இருக்குடா மட்டும் நீ போவாத சுத்தமா கறியால தீஞ்சு போச்சு கண்டாடி ஒழுங்கா தோசை கல்ல வச்சிய தீய வச்ச இல்ல ஒழுங்கா எண்ணெய் தடவி மிதமான சூட்ல தோசை கல்ல தோசை மாவு ஊத்திருந்தா அது ஏன் தீயுது எண்ணெய் தடவலான்னு வர நேரத்துல 2 கண்டி எண்ணெய் எக்ஸ்ட்ரா போட்டு ஏமா இனிமேல் உன் தோசை கல்லுக்கு நான் எண்ணெய் குச்சா வந்தேன் அடி ஐயோ ரிசிமா என்ன சாப்பிடுற நீ 9 நானு அதேதான் தம்பி பாட்டு கட்டி வச்சுக்கிறாங்களா அம்மா கட்டி வச்சுக்கிறாங்க எங்க வைக்கிறேன் கைய கை வாட்டம் ஆமா பாட்டு கட்டி வச்சுக்கிறாங்க எப்படி ஆனா இந்த பாட்டு படிக்கிறதால கட்ட பையா உனக்கு பொண்டாட்டி கேக்குதாடா அட உனக்கு எனக்கு சண்டை வணக்கம் யான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை இல்லவா பரவாயில்லடா என்ன பேசுறேன் சிரிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் எப்படி கால கடந்து போய்கிட்டு இருக்கு அப்படி இருந்தாலும் சபையை மாத்திரையா எப்பேற்பட்ட சபை மகாலட்சுமி வந்த சபை சபையை யாரெல்லாம் வந்துள்ளா மாதா பிதா குரு அதோ தெய்வம் ஆமாம்மா 4 வண்ணத்தார் அவன் தான் மாபெரும் மக்கள் சபை எப்படி 4 வண்ணத்தார் அமைக்கப்பட்ட சபை தம்பி வல்லவன் பெருசல் என்ற வஞ்சகன் போரு கஞ்சி
வஞ்சகன் போரு கஞ்சி உள்ள நாள் உள்ள மட்டும் உண்ட பின் வாங்கலாமோ உள்ள நாள் உண்ட பின் வாங்கலாமோ துல்லிய மவுளை பெற்றோ துளைக்கவோ விடுவோ என்று விடவோ என்று செல்லையா ராமருக்கு செவிதினை உரைக்க செவிகளினால் உரைக்க சென்று புரியுதா நம்ம அது தெரியாத போட வெட்டினா பிசி பிசி பிசின்னு மூஞ்சி வாங்க லைட் நமக்கு பாவி ஜெகத்தை இழுத்துருவேனே தம்பி அப்படி கிடையாது கிரேதா 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 உத்தலே தம்பி எப்படி சொல்லுமா அந்த ராமருக்கும் அந்த ராவணேஸ்வரனுக்கும் 10 நாள் ஒரு கடும் தவமாக கடும் போர் நடக்கின்றது அந்த 10ஆம் நாள் சண்டையில எப்படி அந்த ராமர் கைக்கு வடது கைக்கு இடது கைக்கு சண்டை வந்து விட்டது ரெண்டு கைக்கு சண்டை வந்துச்சு ரெண்டு கைக்குடா சண்டை வந்த உடனே இந்த ராமபுரானுடைய ரெண்டு கைக்கு சண்டை வந்து விட்டது சண்டை வந்த உடனே அந்த கையாகப்பட்ட அந்த எப்படி வலது கரத்தை பார்த்து இடது கரம் கேட்கின்றது வலது கரத்தை பார்த்து இடது கரம் கேக்குது ஆமா வல்லவன் பிடிச்சு சங்க வஞ்சகன் போருக்கஞ்சி உள்ள நாள் உள்ள மட்டும் உண்ட பின் வாங்கலாமோ அடே வலது கரமே அதோ பணம் வாங்கினா என்ன போற சாப்பாடு நீதான் முன்னாடி போற சாப்பாடுக்கு என்ன போற எல்லா விஷயத்துக்குமே முன்ன போற எதுக்காக நீதான் முன்னாடி போற ஆமா சண்டை வந்தா பின்னோக்கி செல்கிறாயே சண்டை வந்தா எதுக்கு பின்னாடி போற ஆமா ராமபுரம் அம்முறாருல ஆமா பின்னாடி தான போற ஏன் போற எதுக்கு பின்னாடி போற அப்படி என்று இடதுகரமாகப்பட்டது வலதுகரத்தை பத்தி கேக்குது வலதுகரம் பார்த்து கேக்குது அந்த வலதுகரம் பார்த்தது அது இடதுகரத்தை பத்தி சொல்கிறதா அது நான் சண்டைக்கு பயந்து நான் பின்னோக்கி செல்லவில்லை நான் சண்டைக்கு பயந்து பின்பாக கிடையாது செல்லவில்லை அதனால அதோ ராவணேஸ்வரனுக்கு 10 சிரம் 20 கரம் அதனால அவன் சிரசை ஒன்று அறுக்கவா இருக்கட்டுமா இல்ல ஒரே முட்டை அறுக்கவா ஒரே பாலத்தால மொத்தமா அறுக்கவா அப்படி என்று ராமரின் செவிதினை உரைக்க சென்றனே தவிர அத கேக்குதுதான் வேலை போயில தவிர சண்டைக்கு நான் பயந்து பின்னோக்கி சண்டைக்கு பயந்து போக கிடையாது ஆமா ராமருக்கு மறு அவதாரம் விஷ்ணுமாதவன் தங்கக்கூடியவள் வாக்கிய மகாலட்சுமி ஒரு சபைக்கு முன்பாக வந்தனே அம்மா யாரம்மா யாரு எந்த நாட்டு அரிசி பூஞ்சி அரிசா ரேஷன் அரிசா இட்லி அரிசா குண்டு பல்பா அந்த மாதிரி தோல்கட்ல இருப்ப அவளை போய் பாடுறா எல்லாம் பாத்துட்டேன் சபையில் உள்ள அருமைய தாய் தங்கமார்கள் அவருடைய பாதத்துக்கும் அதோ ஸ்ரீ திரௌபதி அம்மா நாடக சபா அதோ திருமலையா அவருடைய பாதத்துக்கும் அதோ காம்பட சங்கரையா அவருடைய பாதத்துக்கும் அதோ மதியனன் அவருடைய பாதத்துக்கும் அதோ கோடையடி மிருதக சக்கரவர்த்தி ஏழுமலையா அவருடைய பாதத்துக்கும் அதோ பாண்டிய அவருடைய பாதத்துக்கும் சிறுவன் 1 கோடி வணக்கம் வணக்கம்
பானுமதி 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 அது மட்டும் தான் விளக்கம் தெரியும். தம்பி நீங்க எப்படி பிறந்தாய்? நான் அம்மா நான் எங்க அப்பா ஃபர்ஸ்ட் போய் எங்க அம்மாவை பார்த்து அவங்க வந்து எங்க அம்மா எங்க அப்பாவை பார்த்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி அப்புறம் ஊர் பண்ணி அப்புறம் நான் பிறந்தேன். பரவாயில்லடா. ஒரு தாயுடைய வயிற்றிலே 10 மாதம் 300 நாள். எப்படி 10 மாதம் 300 நாள் 300 நாள் கர்ப்ப கோலத்திலே இருங்க நீங்க பிறந்தீங்க. நான் பிறந்தேன் தம்பி. நான் அப்படி கிடையாது. ஒரு பெரிய யானை வயிற்றிலே என்னடா வர பாத்துல அப்படியே பீத்துட்டு மேத்திட்டு அங்க பின்னாடி போ. இல்ல ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா மட்டும்தான் ஒரு குழந்தையா பிறக்க முடியும். ஒரு ஏழை வகுத்துல பிறந்தீங்க. ஆமா ஏழையா வந்தா ஏழை குட்டியா தான் இருக்க முடியும். நீ எப்படி பண்ணி நீ எப்படி மனிதரா எப்படி பிறந்த மனிதரா எப்படி பிறந்தே தம்பி? அது தேவலோகத்துல தேவசபை கூடியதா? தேவசபை கூடியது. தேவசபை கூடிய உடனே அதோ தேவேந்திரன் பார்த்தார். எப்படி அதோ பூலோகத்திலே நட்டாட்டி முனிவராகப்பட்ட ஒரு பெருத்த யாகம் செய்தார். பெருத்த யாகம் செய்த உடனே உலகமாகப்பட்டது இருள் சூழ்ந்து விட்டது. இருள் சூழ்ந்து விட்டது. ஏதடா இது? ஒரு தட்டாட்டி முனிவராகப்பட்ட ஒரு யாகம் செய்கிறார். அது இருள் சூழ்ந்து விட்டது. அந்த தவத்தை கலைக்க வேண்டும். அப்படி யார் பார்த்தது? தேவேந்திரன். தேவேந்திரன் பார்த்த உடனே அத ஊர்வசி அம்மனாகப்பட்டவர்கிட்ட அவர் முறையிட்டார். எப்படி? அத ஊர்வசி அந்த தவத்திற்காக கலைக்க வேண்டும். தவத்தை கலைக்க வேண்டும். அப்படி தவத்தை கலைக்க வேண்டும். மேலோகத்தில் இருந்து அதோ பூலாக சென்று விட்டார் ஊர்வசி அம்மன். ஊர்வசி அம்மன் வந்த உடனே எப்படி தவத்தை கலைக்க வேண்டும் அப்படி என்று அதோ ஒரு பெண் யானையாக உருவம் எடுத்தார். உருவம் எடுத்த உடனே அதோ அவர் 4 வீசிலே அப்படி என்று அவங்க பெண் யானை உருவம் எடுத்தார். இவர் ஆண் யானை உருவம் எடுத்து 2 பேருமே 3 நாய்களே ஆமாண்டா. அப்படி பிறந்த உடனே அதோ தட்டாட்டி முனிவராகப்பட்டவர் என்னை சீரு சிறப்பாக வளர்த்து வந்தார். அந்த நேரத்திலே அதோ எப்படி பலராம சக்கரவர்த்தி அதோ நந்தவனம் வேடிக்கை வரும்போது ஏதா இது கணத்திலே அழகான குழந்தை இருக்கின்றது. இந்த குழந்தை எடுத்து போய் நம்மளுக்கு சில நாட்களாக பிள்ளை கிடையாது. அஞ்சாவது தானே படிக்கிறான் பாண்டியா. அது லவ் லெட்டர் குத்தியாமே போன் வருது. அந்த டீச்சருக்கு வீட்டுக்காரனே வந்தாண்டா. அப்படி பார்த்த உடனே அதோ பலராம சக்கரவர்த்தி பார்த்தா சில நாட்களாக நம்மளுக்கு பிள்ளை கிடையாது. அதனால இந்த குழந்தையை நாளொரு மணியாக வளர்த்து என்ன மங்கை மனங்கை அப்படி சொல்லக்கூடிய 4 பருவம் அடைந்த உடனே என்ன யாருக்கு திருமணம் செய்து கொடுத்தாங்க? யாரு தெரியுமா? எப்படி தெரியுமா? கையிலே அவர்தான் துரியோதனன் என்றா? ஆமாண்டா. தம்பி அப்படி இருந்தாலும் தம்பி எங்க மாமியாவுக்கு பிறந்த பிள்ளைகள் காந்தாரி அம்மனுக்கும் துருதராஷ்டிர மகாராஜாவுக்கும் பிறந்த பிள்ளைகளும் மொத்தம் 100 பிள்ளைகளே முதலாகிய மொத்தம் எங்க ஒரே நாத்தனா. எங்க நாத்தனா பேரு துர்ச்சலை. எங்களுக்கு மொத்தமே 99 பெரிய கோயில்னாரா. 99 பேரு. அந்த 99 பேருக்கும் முந்தி முதலாக டெல்லியா கஷ்டபுரத்திலே முதலாக காலை எடுத்து வச்சவன் நான் தாண்டா. காலை எடுத்து வச்ச உடனே மாமியாதான் அதோ ஊருக்குள்ள பெற்றாலே அவளோட நம்ம சாதனை பண்ணாலா அப்படி என்று அதிகமா கிடையாது. கொஞ்சமா ஆக வேண்டிய குடும்பத்துக்கு ஆண் ஒன்று பெண் ஒன்று அப்படி உண்டு. கொஞ்சம் ஆமாண்டா 60 புள்ள பெற்ற
மாமியார் 100 புள்ள 100 புள்ள மருமவா 60 புள்ள. இந்த வவுத்துல முச்சி இந்த பிள்ளை புள்ள பாக்குற மிஷின் எல்லாம் வச்சிருப்பாங்க பழுகுதுனா. இவங்க வீட்டுக்காரனுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஆகிற வேலையும் இவங்களுக்கு ஆகிற வேலை. அவன் வீட்டுக்காரனுக்கு உங்களை போட்டுக்கிட்டு சாப்பிடுற வேலை. தம்பி 60 புள்ளன்னு சொன்னேன். 60 லட்சம் இருந்தீங்க. லட்சம் பாலன் ஒரே ஒரு புள்ள. ஆமாண்டா. அப்படி இருந்தாலும் தம்பி அது எந்த ஒரு குறையுமே கிடையாது. எல்லையா கஷ்டபுரத்துல சிறு சிறப்பாக்கறோம். அப்படி இருந்தாலும் ஏய் ஒரு தினத்துல வீட்டுக்காரர் படி உத்தரவு. ஆமாண்டா. வீட்டுக்கார பாத்தியா? ஓடு. யாரா பொண்டாட்டி கேட்ட மகாராஜா? பொண்டாட்டி கேட்ட கண்ணாடியா? பொண்டாட்டி கேட்ட கண்ணாடியாடா? மகாராஜா எடுபடி. யாரமா பொண்டாட்டி கேட்ட கண்ணாடிறாங்கவா? ஆட்ட மாத்துற சத்தமல்ல பாரு. நான் ஆட்ட மாத்துற என்னாட்ட? ஏய் பாண்டியா. இப்போ என்னத்துக்கு வந்துக்கற நீ? ஆட்டமாக வந்துறேன். ஆட்டம் பார்த்து என்ன பண்ண போற? ஏய் அவன் பல்லவல போறதானா? ஆமா. அவன் பல்லவல போறதானா? அத பல்லாங்கறவா. பரவாயில்லை. ஆட்டம் பார்த்து என்ன பண்ண போற? ஆட்ட நல்லாச்சுனா என் ஊர்ல ஒரு நாளைக்கு ஆட்ட வைக்கலாம்ங்கறேன். ஓ ஆட்டம் வைக்கலாம்ங்கற. என்ன பண்ண போற ஆட்டம் பார்த்தா? ஆட்ட நல்லா இருந்துச்சுனா என் ஊர்ல ஆட்ட வைக்கலாம்னு ஒரு ஆசை. சரி. அதனால உங்கள எட்டு போயிட்டு ஏய் வீட்டுக்கு சும்மா குடுத்தியா? எப்படா கராரு? ஏதா கராரு? சொல்ற எப்படா கராரு? சொல்ற சீக்கிரம் சொல்ற. சத்தியமா அம்மா ஆம்பள மேரி மூக்குக்கு மீஸ் வச்சிங்க. ஏய் கன்னியாடோ மூக்கு இருந்தா ஆம்பள மீஸ் வச்சிருப்பாங்க. நம்ம போட்டு நின்னுமா. ஏய் பாண்டியா மகாராஜா என்னுடைய மனைவி பாத்தியா? நான் போய் பார்த்த மகாராஜா. சரியா காட்ட மாட்டேங்க. மூஞ்சி மகாராஜா மூஞ்சிங்க எல்லாம் காட்டவில்லை. ஏய் அவங்களா வந்து உங்கட்ட அப்படியே காமிப்பாங்க, நீ ஓ போட்டு போடுவியா? அதுக்கு மூஞ்சி சொல்லலாம் மகாராஜா. நம்ம ஊர் வந்துடுங்க. அட நம்ம பொண்டாட்டி வந்துன்னு சொன்னாங்க. நம்ம பொண்டாட்டினா நீ 1.5 முடிச்சு அவர் 1.5 முடிச்சு. இவரு 6 மாசம் குடும்பம் பண்றது, நீ 6 மாசம் குடும்பம் பண்றது. உள்ள போறதுனா என்னடா வைக்கிறது? அதுக்கு பேரு யார் யாங்கில் பாண்டியன் வைங்க. அது அக்கா கடை தான் சொல்லலாம். ஓர் மகாராஜா. மகாராஜா பொண்டாட்டி வந்துடுங்க. உள்ள விட்டுமா? எது இல்ல. ஏய் ஏன் நடந்து விட்டுமான்னு காட்டுங்க. ஜோடால பண்ண வை. என்ன சொல்லுங்க நானே. உட்கார மாறேன் உட்காருங்க. டேய் பிடிக்க சேவர கொடுத்துடா. கொடுத்துடா. போடா வெளிய. போடா வெளிய. வரப்பற போடு. ஏமா சிம்மாசனம் தானமா? ஆமாடா. இந்த சிம்மாசனத்தை எங்க வைக்கணும்? சென்டர்ல வை. ஏய் அரசாங்கத்துல வை. நடுவுல வைக்கணும். ஏய் அந்த அரசாங்கத்துல நடு உள்ள வச்சிட்டு போறா. நடுவுல வைக்கலாம் தான பாத்துக்கறேன். ஓஹோ கண்ணே அப்படி ஒரு நீ அப்படி அந்த சொல்லு மகாராஜா. மறந்துடுவே. நீ கேட்டு விட்டுக்க முடியும் நானே. ஆமாடா. அவர் பித்தாங்கலையே மெண்டல் அவரு மறந்துடுவாரு அப்பப்போ. ஆமா மறந்துடுவே. நாய் மறந்துட்டா வந்துட்டாரு அவரு. அப்ப நான் மெண்டலா வரல. ஏய் வர மாத்தியா சாப்பிடுறாரு. அவர் மெண்டல் ஆகிடுங்க. உட்காருங்க. ஓஹோ சுவாமி கொஞ்ச நேரம் காமரி ஐயா அரவகோ நீ படைத்த சுகமாக வாங்கியிருப்பாய். என் பாதம் அதைத்தான் பாணிந்த
மனித மனிதா ஆமாங்க என்றென்றைக்கும் தீர்க்க சமாதானியாக வழக்கணும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு அப்படியே வார்த்தை ஒண்ணு ஓமே சபைக்கு அழைத்த காரணம் ஆமாங்க கண்ணே பான்மதி சொல்லுங்க சண்டை என்பது ஏற்பாடு செய்து ஆமாங்க எத்தனை நாள் ஆகின்றது நேற்றோடு 16 மணி விட்டது நேற்றோடு 16 விடிந்தால் அன்னைக்கே நான் சொன்னேன் என்னன்னு அன்னைக்கு பாண்டவர்களுக்கு பாதி நாட்டை கொடுத்திருந்தா இன்னைக்கு சேனாசேனங்களா மடிவாங்களா மடிஞ்சிருக்க மாட்டாங்க இன்னைக்கு 18 இன்னைக்கு பாரதம் முடியுமா ஆமா அதனால அன்னைக்கே நான் சொன்னேன் பாதி நாட்டை கொடுங்கன்னு சொன்னேன் பாண்டவருக்கு சேர வேண்டிய நாடு 32,000 விதியை கொடுத்துட்டு இருந்தா நம்ம ஏன் இன்னைக்கு 16 சண்டை ஏன் இன்னைக்கு நம்ம சேனாசேனங்களா ஏன் மடிறாங்க அத சொல்லுங்க அதனால இன்னைக்கு வந்து என்ன ஏதுன்னு கேக்குறீங்க அன்னைக்கு இல்லையா அவனுக்கு புத்தி இன்னைக்கு வந்துக்கிறீங்க ஆனா மரியாதை கட்டுக்கோ மட்டும் ஒண்ணு கட்டுக்கோ நம்ம பொண்டாட்டி ஆகாது நானே என் பொண்டாட்டி இந்த மாதிரி சொல்லியிருந்தா அவளை இழுத்து போட்டு நடு ரோட்ல இப்ப கூட ஒண்ணு கட்டு போல பாண்டவரை கூப்பிடுங்க பாதிநாட்டை கொடுங்க ஒண்ணு தப்பு கிடையாது என்ன சொல்ற பங்காளி நின்று போகுது நம்ம சேனையும் அழிஞ்சது போனது போட்டோம் நீ நானும் நல்ல சதி முதி மாதிரி இருக்கலாம் அப்படின்னு அம்மா சொல்லுது அடி பான்மதி என்னடா மதி கொண்டாட அடி அகாத வந்து என் வினாத பேசல மகாராஜா இப்படி நிக்க வச்சு கூட அடிக்கலாமா இவரு சோதிச்சு பார்த்தேன் நானு பாண்டவருக்கு பறிஞ்சு அவங்க மேல பாசம் வந்து நம்மளது 11,000 சேனை மடிஞ்சு போச்சு இந்த நாடு 32,000 வீதி அவங்க 33,000 வீதி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க நம்ம பொண்டாட்டி பானுமதி கூட நம்ம சேர்ந்து வாழ்ந்து கிடக்கலாம் அப்படின்னு எதனா பாசம் வந்து ஆமா ஒரு இறக்க குணம் வந்து அதனால கொடுத்துருவாரோ அப்படி என்று அவரை சோதிச்சு பார்த்து மனசை சோதிச்சு பார்த்து சாண்டா கொடுத்த சக்காலத்துக்கு ஊசி மூல நாட்டுவதற்கு கூட இடம் கிடையாது எல்லாம் கஷ்டப்படுறதுல பாதி நாள் அதனால ஆமாங்க 6 காலு ஆனா அது முதல்ல போய் 6 காலையும் உட்காராது ஏன்னா இந்த பூமி டக்குன்னு எதனா பொய் மண் இருந்து உள்ள வாங்கிச்சுன்னா உயிர் போயிடும் அதனால 5 காலம் மேல தூக்கினு அந்த மொன மூக்காண்டுக்குது பாரு ஒரு கால் ஒரே கால் அத குத்தி பாக்குமா ஆமா அந்த மொன குத்தி பாக்குது பாரு அதுக்கு கூட இடம் கிடையாது அந்த மொன ஊசி கூட இடம் கிடையாது அதனால ஏங்க அது இப்பதான்டா என்னுடைய மனைவி ஏன் பொண்டாட்டி நான் சொல்லக்கூடிய வார்த்தை கட்டுப்பட்டு இருந்தால் அல்லவா சொல்லுங்க அப்படி இருந்தாலும் இந்த முடிகழிச்சு யாரால என்னுடைய மாமன் ஜெகனியா என்னுடைய மாமன் ஜெகனியா என்னுடைய மாமன் ஜெகனியா நான் கிடைச்சது யாரால என்னுடைய மாமன் ஜெகனி அதனால எங்க அப்பா இருக்கும்போது நம்ம 2 பேரும் பேசணும் ஆகுமா அதனால ஏய் ஓட்டற மகன் இந்த நாட்டை தாய கட்டி உருட்டி குட்டிச்சேவதான விட்டு விளக்க அமைச்சு நாட்டை வாங்கி கொடுத்தவர் உங்க அப்பா எங்க அப்பா ஜெகனிய தந்தை ஆமா அதனால அவர் இருக்கும்போது நீ தனியா ஏன் பொலிமி கிடக்குறா சரி அதனால ஓட்டு நமக்கு சென்று அதோ என் தந்தையாக அது சீக்கிரமாக ஜெகனி அப்பா எழுத்து வரியா ஓட்டு நமக்கு